hello and வணக்கம் மக்களே. நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக. இந்த வீடியோல நம்ம ஆல்ரெடி சீட்டட் பேப்பர் 1க்கு எப்படி A to Z டீடைல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி சீட்டட் பேப்பர் 2க்கான A to Z டீடைல்ஸ் இந்த வருஷம் என்னென்ன ஃபெப்ரவரி 2026ல வரக்கூடிய எக்ஸாம் என்னென்னலாம் என்டெயில் பண்ணுது, உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் ஓவர்வியூ என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற விஷயங்கள். சீட்டட் பேப்பர் 2 ஓட ஓவர்வியூ அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, புக் லிஸ்ட் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த எக்ஸாம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், எதுக்காக இது யூஸ் ஆகும், இதெல்லாம் பார்த்துட்டு தென் ஃபைனலி ஒரு சில டிப்ஸ். ஓகே, ஸோ இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி டிஎன் டெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திரன் அண்ட் சூரியன்ற பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பேட்சஸ் இருக்கு. இது சீட்டட் எக்ஸாம் எழுதுறீங்க இந்த வருஷம் அப்படின்னா உங்களுக்கான அறிவொளி பேட்ச். ஸோ இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் போதும், ஹிந்தின்றது தேவையில்லை. அதனால யூ கேன் ப்ரிஃபர் திஸ். எஸ், உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 18th டிசம்பருக்குள்ளே நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் இது இல்லாமல் இதோடைய லாஸ்ட் டேட் 18th ஃபெப்ரவரியாக இருந்தாலும் முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். இது இல்லாமல் 8th ஃபெப்ரவரி 2026 ஒரு சண்டே எக்ஸாம் உங்களுக்கு நடக்குது. அந்த 8th ஃபெப்ரவரி பேப்பர் 2ன்றது மார்னிங்கே நடக்குது. ஓகே, 9:30லேருந்து 12 o'clock வரைக்கும் 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்குது. கிட்டத்தட்ட 150 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுவீங்க. 150 மார்க்ஸ், 150 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. இது வந்து யாருக்கு இந்த எக்ஸாம் யாருக்கு அப்படின்னா சீட்டட் பேப்பர் 2 இஸ் ஆக்சுவலி ஃபார் கிளாஸ் 6 to 8. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டீச் பண்ண போகிறவங்க, ஸோ கேவிஎஸ், என்விஎஸ், ஆர்மி ஸ்கூல்ஸில் டீச் பண்ண போகிறவங்க, யூனியன் டெரிட்டரி ஸ்கூல்ஸில் டீச் பண்ண போகிறவங்க, இது இல்லாமல் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் டீச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன பாஸ்னா என்ன அப்படின்னா 60% ஆஃப் தி மார்க் எடுத்தால் போதும். 60% ஆர் எபவ் எடுத்தாலே பாஸ். இதே நல்ல ஸ்கோர் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ தட் இஸ் ஆல். ஓகே, ஸோ இது கிளாஸ் 6 to 8 நடத்துறதுக்கான எக்ஸாம். 11லேருந்து 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நடத்துறதுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். தென் இது சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓஎம்ஆர் நீங்கள் ஆஃப்லைனில் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுவீங்க. 2.5 hours 150 கொஷின்ஸ். இதில் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. அண்ட் இந்த சர்டிஃபிகேட் லைஃப் டைம் வேலிடிட்டியோட இருக்கும். இதுக்கு ரீஅவாலுவேஷன் அதெல்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ரீஅப்பியர் பண்ணலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 அல்லது 3 வாட்டி நடத்துவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டு இன்னொரு வாட்டி கூட எழுதலாம். தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொதுவாக பிஎட் எக்ஸாம், ஓகே, ஆர் 2-year டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், 4-year பேச்சுலர்ஸ் இன் எலிமெண்டரி எஜுகேஷன், 4-year பிஏ, பிஎஸ்சி எட் ஆர் பிஏ எட் ஆர் பிஎஸ்சி எட், இதெல்லாம் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, தென் இதில் உங்களுக்கு என்ன சிலபஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன், ஓகே, இதில் எல்லாமே கம்பல்சரியான பேப்பர் தான் உங்களுக்கு. சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அது வந்து 30 கொஷின்ஸ். மேக்ஸ் பிளஸ் சயின்ஸ் சேர்த்து 60 கொஷின்ஸ் ஆல். ஆர் நீங்கள் எஸ்எஸ்ஸும் எடுக்கலாம். யார் யார் எந்த எக்ஸாம் எடுக்கலாம்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கலாம். சோஷியல் ஸ்டடீஸ் ஆர் சோஷியல் சயின்ஸ்ன்றது சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர்ஸ் இருக்கலாம், ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. தென் அடுத்தது லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2. இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது எடுத்துக்கலாம். ஓகே, ஆர் நீங்கள் ஒரு லாங்குவேஜும் இன்னொரு லாங்குவேஜும் வித்தியாசம் இருக்கணும், அது மட்டும் இங்கே முக்கியம். ஓகே, தென் அடுத்தது ஸோ இது 150 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. என்ன புக்கில் இருந்து இதெல்லாம் படிக்கணும்? ஸோ எஸ், இந்த தான் எக்ஸாம், இதுதான் என்னென்னு பார்த்துட்டோம். இது எந்த புக்கிலேருந்து நீங்கள் படிக்கணும்? நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸோ இல்லை அட்வான்ஸ்டு புக்ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி, ஓகே, ஸ்கூல் புக்ஸோ அல்லது அட்வான்ஸ்டு புக்ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடைய புக்ஸ் வாங்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட புக்ஸ் அப்படின்னா 2020லேருந்து 2025 வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு நீங்கள் ctet.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது எப்படின்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ctet
அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, CTET சர்ச் பண்ணோம்னா இங்கே ctet.nic.in ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் லோட் ஆகலை, பட் ஐம் டெல்லிங் யூ. ஓகே, ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் இருக்கும். ஓகே, சாரி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அதில் கொஷின் பேப்பர் ஒன்று இருக்கும், ஆன்சர் கீ ஒரு இதில் இருக்கும். ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது, ஸோ நீங்கள் பேப்பர் 2னா கிளாஸ் 6லேருந்து 8 வரைக்கும் எய்தர் மேக்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் எஸ்எஸ். ஓகே, சில டைம் வந்து 9th and 10th உங்கள் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் கூட கேட்பாங்க, அதுலேயும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் அடுத்தது, ஸோ இது இல்லாமல் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கைட்ஸ் இருக்குது. அரிஹந்த் பப்ளிகேஷன், திஷா பப்ளிகேஷன், பியர்சன் பப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. மோஸ்ட்டாக அரிஹந்த் ஆர் நம்ம அடாலையும் புக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ CTET அடான்னு புக்ஸும் இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். மெயினாக நீங்கள் வெளியில் இருக்கிற கைடில் படிக்கணும் அப்படின்னா அது CDP தான், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அப்படின்றது தான் வரும் இதில். ஓகே, ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு NCERT முக்கியம். 6th-லேருந்து 8 எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னா 6th-லேருந்து 8th வரைக்கோடு நிப்பாட்டுறதில்ல, 9th 10th-லேருந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் 6th to 8th கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஒரு கொஷினே கேட்டிருந்தாங்க, இந்த லெசனில் இது ஏன் இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லெசன் பேர் சொல்லியே கேட்குறாங்க. உங்கள் சிலபஸில் இருக்கிறத அப்படியே பார்த்து படிக்கணும். நீங்கள் உங்களோட நேச்சர் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 11 to 14 years குழந்தைங்களுக்காக சைல்டு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்து கேட்போம் அப்படின்றாங்க. இதே லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2னா உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அண்ட் இன்னொரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது லாங்குவேஜ்னும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸாக இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுக்கலாம். ஓகே, தென் அடுத்தது, இது இல்லாமல் நம்ம மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ் இதிலெல்லாம் வந்து எஸ் உங்களோட கிளாஸ் 6 to 8 வரைக்கும் தான் கேட்பாங்க. ஆனால் சீனியர் செகண்டரி லெவல் அளவுக்கு கூட, அதாவது 9th 10th அளவுக்கு கூட டஃப்னஸ் வந்து இருக்கும் அப்படின்றத இதில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? ctet.nic.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு டைரெக்டாக எல்லா ஃபைல் தேவையானதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு தென் எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லாத்தையும் பே பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்றது ஒன்லி பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 இது ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா OBCனா 1000 rupees. ஓகே, அதே வந்து 2 பேப்பராக அப்ளை பண்ணுறீங்கன்னா 1200. அதே வந்து SC ST டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு வந்து 500, இது 600. ஓகே, ஸோ அதுதான் ரேட் வித்தியாசம். இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எங்கே ஜாப் போக முடியும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், KVS, NVS, சென்ட்ரல் டிபெட்டியன் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் போய் வேலை பார்க்கலாம். யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி, சண்டிகர், அந்தமான் இந்த மாதிரி 8 யூனியன் டெரிட்டரியிலும் வேலை பார்க்கலாம். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், CBSE ஸ்கூல்ஸ் இவங்கெல்லாம் வந்து CTET முடித்தவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த ஸ்கூல்ஸ் வந்து நாங்கள் CTET அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி TNTETன்னு நம்ம நடத்துகிறோம். ஸோ இங்கே வந்து அதுதான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சொல்கிறேன். ஆனால் மற்ற ஸ்கூல்ஸ் வந்து CTET ப்ரிஃபர் பண்ணுறவங்க ஈவன் சென்னையிலையும் இருக்காங்க. ஓகேயா? ஸோ எஸ். தென் ஃபைனல் டிப்ஸ் என்ன? இந்த எக்ஸாமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்காம போகிறது. தென் இது இல்லாமல் இந்த மார்க் டெஸ்ட் வீக்லி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதை கண்டிப்பாக பண்ணுங்க. தென் இது இல்லாமல் உங்களுக்குன்னு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா டைமையும் நம்ம புக்கையே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியாது. தென் NCERTயை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் வெறும் கைடு மட்டும் படித்து NCERTயை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது முக்கியம். NCERTயும் வேணும், கைட் புக்கும் வேணும். ஓகே, ரெண்டையும் படிங்க. உங்களுக்குன்னு ஒரு ரிட்டன் வச்சுக்கோங்க. CDP என்னடா ஸ்கூல் புக்லேயே இருக்குன்னு இல்லையே எங்கே படிக்கிறதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்குன்னு ஒரு புக்கு டெடிக்கேட்டடாக கண்டிப்பாக வாங்குங்க. அதை வாங்கி படிங்க. ஓகேயா? எஸ். ஸோ தட் இஸ் ஆல்.
இந்த செஷன் இதோட செஷன் முடிச்சுக்கலாம். இது ஒரு சின்ன செஷன் தான், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் வந்தது. தென் நம்ம சந்திரன் அண்ட் சூரியன்ற பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டிஎன் டெட் எக்ஸாம்ஸ்க்காக பேட்ச், இது இல்லாமல் சிடெட்கான பேப்பர் 1 பேப்பர் 2 பேட்ச் பேர் அறிவொளி அப்படின்ற பேட்ச் இருக்கு. இதுல ஜாயின் பண்றவங்க YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்க நல்ல ஒரு ஆஃபரோடைய ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த செஷன்ல உங்களை பார்க்குறோம். ஸோ அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ADA247 தமிழ் அண்ட் தனுஷா. அண்ட் நீங்கள் கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணோம்னா ADA247 வெப்சைட் போய் பாருங்கள் அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். அண்ட் ADA247 தமிழ் அண்ட் தனுஷா டாக்ஸ் இந்த 2 டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.